ஒரு ஊரில் ஒரு தம்பதி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஏதாவது அழகான பொருட்கள் வாங்கணுன்னா அவங்க இங்கிலாந்தில் வாங்கி தான் பழக்கம். ரொம்ப பழமையான மண்பாண்ட பொருட்கள் என்றால் அவருக்கு ரொம்ப பிரியம். தேடி தேடி பார்த்து பார்த்து வாங்கி அவர்கள் அவங்க வீட்டில் வச்சு அழகு பார்ப்பாங்க. அவங்களுடைய 25வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு பண்ணி கொள்வதற்கு கிஃப்ட் வாங்க இங்கிலாந்து போயிருந்தாங்க. இங்கிலாந்துலேயே எங்கே அழகான பொருள் கிடைக்குமோ அந்த கடைக்கு போயிருந்தாங்க. அந்த கடைக்குள்ளே போயிட்டு அவங்க கண்ணு சுற்றி முற்றி பார்க்குது. எங்கேயாவது அழகான தனித்துவமான பொருள் கிடைக்குமா? தன் கண்களை பறக்க விட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கணவன் மனைவிக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு செல்ஃபில் ஒரு ரெட் கலரில் சின்னதாக க்யூட்டாக இருக்கிற டீ கப்பு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த டீ கப்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் பண்ணியிருக்கிற துல்லியமான டிசைன்ஸு கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டீ கப்பை எடுத்து அந்த 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, எவ்வளோ நேர்த்தியாக இதை பண்ணியிருக்காங்கன்னு 2 பேருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்த நேரத்தில் திடீர்னு 3ஆவதாக ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, என்ன நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களான்னு தெரியல, ஒரு சத்தம் கேட்டுச்சு. கணவன் மனைவி அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு புரியாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேருமே பேசலை. அப்புறம் யார் இதை பேசியிருப்பா என்று சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை. அங்கே யாருமே இல்லை. யோசிக்கிறாங்க, வேறு யார் தான் இதை பேசியிருப்பார்? நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல, இத்தனை நேரம் இந்த டீ கப்பு தான் பேசிகிட்ருக்கு. அந்த கப்பு அதனுடைய கதையை அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிது. நான் எடுத்ததும் டீ கப்பாக வந்துடல. ஒரு நாள் நான் வெறும் களிமண்ணாக இருந்தேன். இந்த பானை செய்கிறவர் தான் என்னை தூக்கிட்டு வந்து என்னை தட்டுன்னு தட்டி உருட்டுன்னு உருட்டி அவர் உருட்டின உருட்டில் என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னை தனியாக விட்டுருங்க என்று சொன்னேன், கேட்கவே இல்லை. ஆனால் அவர் ஒரு சின்ன சிரிப்போட உன்னை விட்டுடுவேன்ப்பா, ஆனால் இப்போ இல்லை என்று சொன்னார். கொஞ்ச நேரத்தில் எனக்கு தலையெல்லாம் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன நம்ம நல்லா தானே இருந்தோம், திடீர்னு ஏன் இந்த தலையெல்லாம் சுற்றுதுன்னு நான் பார்த்தா அந்த பானை செய்கிறவர் ஒரு வீல் மேலே என்ன வச்சுருந்தாரு. அந்த வீல் சுத்த நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கத்துனேன், கெஞ்சினேன். ஆனால் அவர் என்னை விடவே இல்லை. நான் உன்னை விட்டுறேன்ப்பா, ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் என் தலை சுற்றுறதெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிது. அவர் அந்த வீலில் நிறுத்திட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னை திரும்பமாக எடுத்துகிட்டு போய் அவனில் வச்சுட்டாரு. அந்த அவனில் உள்ளே இருந்தபோது என் உடம்புலாம் பயங்கர சூட ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை போய் கதவு தட்டுன்னு நான் தட்டினேன். அவர் என்ன சொன்னார், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன். ஆனால் அவர் என்ன காப்பாற்ற முடியாது என்கிற மாதிரி வெளியே நின்று தலையை மட்டும் அசைச்சார். இப்போ இல்லைப்பா, கொஞ்ச நேரம் கழித்து விட்டுறேன்ப்பா என்று சொல்கிற மாதிரி அவர் உதடுகள் அசைகிறத மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் பேசாமல் அப்படியே இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த கதவை திறந்துட்டார். அது கதவை திறந்ததும் என்னை எடுத்து வெளியே வச்சார். என்னை காப்பாற்றிட்டாரு என்கிற சந்தோஷத்தில் நான் இருந்தேன். என் சந்தோஷம் முழுசாக முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு வந்தார். அந்த ப்ரஷ்ஷை வச்சு என் உடம்புல ஃபுல்லாக அதை வடிக்க ஆரம்பித்தார். என் உடம்புல ரணமாக இருந்துச்சு. எனக்கு முடியல. ஒரு பெயிண்ட்டை எடுத்துகிட்டு என் உடம்புல அடிக்க ஆரம்பித்தார். அந்த பெயிண்ட்டுடைய ஸ்மெல்லு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. நிறுத்துங்கப்பா, தயவு செஞ்சு நிறுத்துங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன் என்று சொல்லி கத்தினேன்.
ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவர் சொன்னார், இப்போ இல்லைப்பா, கொஞ்ச நேரத்தில் விட்டுறேன்ப்பான்னு சொன்னார். அந்த ரணம்லாம் முடிகிறதுக்குள்ளே அப்பாடா என்னை விட்டுட்டாரு என்று யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த யோசனை கூட முடியலங்க. திரும்ப என்னை எடுத்து அவனில் வச்சுட்டாரு. இப்போ அந்த சூடு 2 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல. என்னை விட்டுருங்க என்ன சொல்லி சொல்லி நான் கத்துனேன், கதறினேன், அழுதேன். ஆனால் யாருமே அதை கேட்கவே இல்லை. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நம்ம செத்துட்டோம். இனி நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று நினைத்து நான் ரொம்ப சோல்வாயிடுச்சு. நான் செத்துட்டேன்னு அப்படியே அமைதியாயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே திரும்பமா அவர் பழையபடி எனக்கு கதவை திறந்துட்டார். என்னை எடுத்து வெளியே வச்சார். அதன் பிறகு நான் பார்க்குறேன், ஒரு மணி நேரம் கழித்து என்கிட்ட வந்தார். என்னை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தினார். நான் நிறுத்தினப்போ நான் ரொம்ப சோர்வாகவே இருந்துச்சு. எனக்கு இத்தனை தடவை கஷ்டப்பட்டு நான் சோர்வுலேருந்து நான் இருந்தனால எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த கண்ணாடி அப்படியே பார்த்தேன். யாருப்பா இந்த டீ கப்பு ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் அவரிடம் கேட்டேன். நல்லா ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடியை பாருன்னு சொன்னார். பார்த்தா அந்த அழகாக இருக்கிற டீ கப்பு நான் தான். நானே இந்த டீ கப்பு நான் தான். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது ஒன்று எனக்கு நான் இவ்வளோ அழகாக இருக்கேனா? நான் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கேன்? நான் வெறும் களிமண்ணாக தானே இருந்தேன். என்னை இவ்வளோ அழகாக மாற்றிருக்கீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பானை செய்கிறவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். எனக்கு தெரியும், நீ களிமண்ணாக இருந்தப்போ நான் உன்னை உருட்டினேன், தட்டுனேன். அப்போ உனக்கு உடம்பெல்லாம் வலிச்சிருக்கும். நான் அப்போ உன்னை உருட்டலை என்றால் நீ ஈஸியாக ட்ரை ஆகி காஞ்சி போயிருப்ப. உன்னை ஸ்விங்கில் வச்சு சுற்றுறப்ப உன் தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. உனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ஸ்விங்கில் வச்சு உடனே வைக்கலன்னா நீ சீக்கிரமாக உடஞ்சி போயிருப்ப. உன்னை அவனில் வைக்கும்போது உனக்கு ரொம்ப சூடாக இருக்குதுன்னு காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீ கத்துனதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு கேட்டுச்சு. நான் ஒரு வேளை உன்னை அவனில் வைக்காமல் இருந்துச்சா நீ சீக்கிரமாகவே கிராக்கு வெடிப்பாக இருந்து சைடெல்லாம் கோடு போட ஆரம்பிச்சிருக்கோம். யாருக்குமே பயன் இல்லாமல் போயிருப்ப. அதுக்குள்ளே உன்னை ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சது பெயிண்ட்டு ஸ்மெல்லு வாந்தி வர மாதிரி உனக்கு இருக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறுத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட நீ அழுத போது அதை நான் கேட்டேன். ஆனால் உன் வாழ்க்கையிலே ஒரு கலரை கொண்டு வரணும், உன்னை அழகாக மாற்றணும். இதுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் நான் பண்ணினேன். உன் மேலே நான் கலரை அடிக்காமல் இருந்திருந்தா நீ இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்திருக்க மாட்ட. திரும்ப நான் எடுத்து உன்னை அவனில் ஏந்திரமாக வச்சேன். நீ அவனில் திரும்பி வச்சதுனால தான் நீ வாழ்நாள் ஃபுல்லாக ரொம்ப நாள் நீடிச்சிருக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் சூட்டில் உன்னை கொஞ்சம் வச்சேன். நான் அப்படி வைக்கலைன்னா நீ ரொம்ப நாளைக்கு வர முடியாது. இப்படித்தான் நான் உன்னை படைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் என்று மனசில் நினச்சதான் உன்னை மாதிரி ஒரு பொருளாக நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாரு நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் யோசித்த மாதிரியே நீ வந்திருக்க, ரொம்ப அழகாக இருக்குன்னு அவர் சொன்னார். என்ன தேவ பிள்ளைகளே, என் அருமை சில்ட்ரன்ஸ், நம்ம பைபிளில் பார்க்குறோம், எரேமியா கிட்ட ஏசப்பா ஒன்று சொல்கிறார். எரேமியா, நீ எழுந்திருச்சு நீ எங்கே போகிற, அந்த குயன் வீட்டுக்கு போன்னு ஏசப்பா சொல்கிறார். உடனே எரேமியாவும் ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் குயவன் வீட்டுக்கு அவர் போகிறாரு. போனமே அங்கே ஒரு குயவன் ஒரு பானை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அந்த குயவன் அந்த பானை ஆனால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பானை சரியாக வரல. சரியாக வராதனால அவர் அதை அப்படியே விட்டு விடலை. மறுபடியுமா என்ன பண்ணுறாரு, எடுத்து அவர் அந்த பானையை வணையறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்படி அவர் முயற்சி பண்ணும்போது அது என்ன பண்ணுது, அது முயற்சி பண்ண ஒரு அழகான நேர்த்தியான ஒரு பானையாக வரைஞ்சது. எரேமியாக்கு ஏசப்போட வார்த்தை உணர்த்தப்பட்டது. நான் ஏன் இந்த குயவன் செஞ்சது போல் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று அவருக்கு உணர்த்தப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் இப்படித்தாங்க, நம்ம பரம தகப்பன் குயவன் இருக்காங்க.
நம்ம எல்லாருமே அவருடைய கையில் களிமண்ணாக இருக்கிறோம். அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி வணைஞ்சா நம்முடைய எதிர்காலம் எப்படி சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை அவர் நம்மளை நடத்துகிற பாதை கஷ்டத்தையும் வலியையும் தரலாம். நம்ம பொண்ணாக விலங்கு செய்வதற்காக தான் இந்த மாதிரியான பாதையில் நம்மளை நடத்தி கொண்டு போகிறாரு. நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். இன்றைக்கி நீங்கள் சரியாக வணையப்படலை என்று யோசிச்சிங்கன்னா உங்களை மறுபடியும் வணையறதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் காத்திருக்காரு. நம்ம செய்கிறது எல்லாமே அவரிடம் முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் போதும். நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே சிறந்ததாக வணைந்து கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.